இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எல்லா நியூஸ் சேனல்லையும் இப்போ லோக்கலில் நியூஸ் சேனலில் கூட தமிழக தேர்தல் எல்லாத்தையுமே மறந்துட்டு அதை ஒரு ஓரமாக ஒத்தி வச்சுட்டு இந்த போர் தொடர்பாகத்தான் செய்திகள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போது நம்ம அப்டேட்ஸ் கொடுக்கறத தாண்டி இதில் இருக்கக்கூடிய புரிதலை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்க போர் உடனே முடிய போறதில்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரங்களாவது இந்த போர் நீடிக்கும் அப்படின்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. எக்ஸ்பர்ட்ஸும் கணிக்கிறது அதுதான். ஈரானுடைய தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாலும் கூட அந்த சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற அதுக்கு கீழே அவங்க வச்சிருந்த அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடியவங்க அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சிஸ்டம் அது தன்னைத்தானே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இருக்கு. அப்படிங்கிறதால அந்த ஒற்றை தலைவர் வீழ்ந்து விட்டார் அப்படிங்கிறதால இது முழுமையா ஈரான் சரணடைய போவதில்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம இங்கே விரிவாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஈரான் வீழப்போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அமெரிக்கா போன்ற உலகின் #1 இராணுவம், இஸ்ரேல் போன்ற உலகின் #1 உளவுத்துறையை கொண்ட ஒரு நாடு, அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடுக்கு ஈக்குவலாக அதுக்கு இணையாக அதனுடன் மல்லு கட்டி யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஈரானுக்கு மிக நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஸோ அவர்கள் இந்த சூழலுக்கெல்லாம் தயாராகத்தான் இருக்கிறார்கள். இப்போ இந்த சூழல்ல அவங்க நடத்தி வரக்கூடிய தாக்குதல் அதோடைய பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது மிக நிச்சயமாக இந்த போரை மிக விரைவில் சரணடைந்துதான் இந்த போர் நிறுத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் அழுத்தங்கள் மூலமாகவே இந்த போரை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிளியராக மூவ் ஆகுது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். மொதல் விஷயம், அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அயத்துல்லா அலி கமேனி அவர் தான் ஈரானுடைய தலைவர், அந்த ஷியா பிரிவுடைய தலைவர், அவரை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னாங்க. அதன் பிறகு ஈரானை சேர்ந்த கிட்டத்தட்ட 48 அவங்களுடைய சீனியர் லீடர்ஸ், ஈரானியன் லீடர்ஸ் எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. இன்க்ளூடிங் மஹமூத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய IRGCயுடைய கமாண்டர், அவங்க எல்லாரையுமே கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கூட போர் இங்கே நிற்கலை. ஏன்னா அந்த சிஸ்டம் இந்த போரை இயக்கி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி உடனடியாக இஸ்ரேல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரேல் நேரடியாக IRGC தான் இப்போ முழுமையாக அந்த பதில் தாக்குதலை மிக தீவிரமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் குறிப்பாக அவங்களுடைய முக்கியமான பேஸ், IRGCயோடைய மிக முக்கியமான பேஸ் குவாம், அப்புறம் கெர்மென்ஷா, இங்கே 2 பகுதியில் இருக்குது. இந்த 2 பகுதியிலும் இஸ்ரேலுடைய விமானப்படை தாக்குதலை நடத்தியது. ஸோ இப்போது ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக தாக்குதலை முன்னெடுத்து போகக்கூடிய இந்த சூழலில் ஹிஸ்புல்லா இப்போ அவங்க தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம போன காணொலியோடு கூட பேசணும், இந்த HHH ஈரானுக்கு ஆதரவாக இந்த 3 Hகள் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதீஸ், இவங்க தான் ஈரானோட ப்ராக்சிஸ், இவங்க மூலமாக தான் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு இஸ்ரேல் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தாங்க. இப்போது அதில் ஹிஸ்புல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கிறாங்க ஈரானுக்கு ஆதரவாக. ஸோ அவங்க மேசிவான ஒரு ராக்கெட், அதுக்கப்புறம் ட்ரோன் தாக்குதல் வடக்கு இஸ்ரேலில் இன்னைக்கு நடத்தியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு செய்தி. ஸோ வடக்கு இஸ்ரேல் பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டயாஹி மாவட்டத்தில் அவங்களுடைய பதில் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 31 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சைப்ரஸ் நாடு மேலும் தாக்குதல் நடத்தப்படுது. சைப்ரஸ் நாட்டில் பிரிட்டனுடைய ஒரு போர்படைத்தளம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பிரிட்டனுடைய போர்படைத்தளம் அப்படிங்கிறத அமெரிக்கா தற்காலிகத்துக்கு இந்த ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்காக அவங்க கேட்டு பர்மிஷன் கேட்டு வாங்கி இருக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சைப்ரஸ்லயும் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இங்க ஈரான் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய அலைஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணணும், ஒருத்தரையும் விடக்கூடாது. குறிப்பாக வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய
அவங்களுடைய அலைஸ் யார் யார் இருக்காங்களோ அனைவரின் மீதும் இந்த தாக்குதல் வந்து நடத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறியில அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதை நோக்கி தான் வந்து அவங்க மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 இருக்கு. இப்போ இன்னொன்று பாருங்க, அமெரிக்காவுக்கு அதிகப்படியான இழப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இப்போ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க வந்து தீவிரமாக நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு வந்து அவங்க அழைத்த அயத்துல்லா அலி கமீனி, அவர் தான் நம்பர் 1. ஸோ அவரை வந்து எலிமினேட் பண்ணது மூலமா மிகப்பெரிய ஒரு சேதத்தை, மிகப்பெரிய ஒரு இழப்பை ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்து விட்டது. இதற்கு வந்து மிக நிச்சயமா நாங்கள் வந்து பழி வாங்குவோம், ரிவெஞ்ச் அப்படிங்கிறது தான் அயத்துல்லாவுடைய ஆதரவாளர்கள் ஈரானுடைய தெருக்களில் வந்து முழங்கிய முழக்கமா இருக்கு. அதனால அமெரிக்கா மீது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஈரான் வந்து தர இருக்கிறது. ஈரானால ஜெயிக்க முடியுமா, ஈரானால வந்து என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற அந்த எல்லா கருத்துக்கும் முன்னாடி ஈரான் ஒரு அடிப்படையிலே மிக வலிமையான ஒரு ராணுவ கட்டமைப்பை கொண்ட நாடு அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஈவன் அமெரிக்காக்கே தெரியும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்து யானை அது வந்து வீழப்போகுது அப்படிங்கிற போது அது வீழ்ந்தாலும் பல உயிரிழப்புகள், பல சேதங்கள் ஏற்படும் தான். ஸோ அதே மாதிரியான ஒரு சேதத்தை தான் இப்போ வந்து ஈரான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சர மாதிரியான தாக்குதல். இப்போ அந்த தாக்குதல் தொடர்பாக முதன்முறையாக அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவங்களுடைய பென்டகன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 3 US சர்வீஸ் மெம்பர்ஸ் கில்ட் இன் ஆக்ஷன் டியூரிங் தி கேம்பெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து US F-16 ஆல்சோ ரிப்போர்ட்லி ஷாட் டவுன் ஓவர் தி குவைத்தில் F-16 விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்பர் 1. ரெண்டாவது வந்து என்னன்னா, அமெரிக்காவை சேர்ந்த 3 வீரர்கள் இதுல வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி. மூன்றாவது செய்தி தான் இருக்கிறதுலே வந்து மிக முக்கியமானது. அதே மாதிரி இது பல பாரதூர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. என்ன அப்படின்னா, USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற போர்க்கப்பல், அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு போர்க்கப்பலை IRGC வந்து தாக்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்ததாக, குறிப்பாக சமீபத்தில் நடந்ததாக எந்த விதமான வரலாற்று தகவல் இல்லவே இல்லை. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்ஃப் ஆஃப் ஒமான் அப்படிங்கிற பகுதியில் USS ஆப்ரஹாம் லிங்கன் வந்து நிற்கும் போது கிட்டத்தட்ட 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி IRGC இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ப்ஸ் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க. ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக எல்லாரையுமே வந்து அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மிதக்கும் ஒரு குட்டி அமெரிக்கா. அதில் வந்து கிட்டத்தட்ட 5000 வீரர்கள் வைத்திருப்பாங்க. ஸோ வந்து அது மிகப்பெரிய ஒரு சொத்து அது. ஸோ அதில் வந்து இப்போ வந்து ஈரான் வந்து கை வைத்திருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, எந்த எல்லைக்கும் போக தயார் அப்படிங்கிறத ஈரான் இது மூலிமா வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உடனடியாக இந்த தகவலுக்கு வந்து US வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. குறிப்பாக அவங்களுடைய US சென்ட்ரல் கமாண்ட் வந்து அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை இதெல்லாம் போய், ஸோ இது வந்து எங்க ஆப்ரஹாம் லிங்கன் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை வந்து IRGC வந்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சைடு அமெரிக்காவிடம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி இது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கரியர் அப்படிங்கிறதால அமெரிக்கா கிட்ட மொத்தம் 11 ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதுல மிக மிக முக்கியமானது இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ரெண்டாவது இதுல என்ன அப்படின்னா, இதுல அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த போற அந்த இழப்பு அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு பிசினஸ் மேன், ₹1 போட்டா ₹10 எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அவருக்கு ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் இதுல மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக ஈரானோட திட்டமா. ஈரான் வந்து அவங்க ஏவன ஒரு பாலிஸ்டிக் மிசைலுடைய விலை வந்து $1 மில்லியன் அப்படின்னா, அதை இன்டர்செப்ட் பண்ணி அதை வந்து அழிக்கிறதுக்கு அமெரிக்கா செலவு பண்ணக்கூடிய தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $4 to $10 மில்லியன் அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கிறதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு எவ்வளவு பொருளாதார இழப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதை தாண்டி பெர்செப்ஷன் வார் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பெர்செப்ஷன் வார்லையும் அமெரிக்கா உலகத்தின் நம்பர் 1 ராணுவம் அந்த மாதிரியான ஒரு பிம்பம்லாம் இருக்கும்போது அதை உடைக்கும் விதமாகவும் ஈரான் வந்து இதை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் விரிவாக பார்ப்போம். அதன் பிறகு ஈரானுடைய 3வது ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில்
அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட், ஒரு ராஜாங்க ரீதியா அது வந்து மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்ல மிக முக்கியமான ஒரு தடை ஏற்படுத்துறது மூலியமா உலக நாடுகளுக்கே அது வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான அழுத்தத்தை இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஈரான்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஒரு 33 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த பகுதி தான் ஈரானோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனா அந்த பகுதியிலிருந்து இந்த உலகத்துக்கு தேவையான கிட்டத்தட்ட இப்போ உலகம் பயன்படுத்தக்கூடிய 20% 25% ஆயில் இருக்கு இல்லையா, எரிபொருள், அது வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை வந்து கடந்து தான் போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ அங்கே வந்து அவங்க சோக் பண்ணாங்க, அங்கே பிடிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நாளைக்கு மட்டும் 20 to 21 மில்லியன் பேரல் எண்ணெய் வந்து அது மூலியமா வந்து போகும். ஸோ இப்போ அது ஈரான் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளாகும். அது மட்டும் இல்லை, எல்என்ஜின்னு அழைக்கக்கூடிய லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ், அதுவும் வந்து கிட்டத்தட்ட 20% உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடியதும் அந்த வழியாக தான் போயாகணும். ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாத்தையுமே அவங்களால வந்து இப்போ நிறுத்த முடியும், அது எல்லாத்தையுமே சோக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கு. அதே மாதிரி இது எல்லா நாடுகளுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இருக்கும், இந்தியாவுக்கும் உட்பட. அதையும் நம்ம வந்து சேர்த்தே சொல்லணும். கிட்டத்தட்ட இந்தியாவுடைய 50% குரூட் ஆயில் அப்படிங்கிறது அது மூலியமா தான் வருது. அதே மாதிரி நாம பயன்படுத்தக்கூடிய 60% இந்த சிஎன்ஜி கேஸும் வந்து அது மூலியமா தான் வருது. இன்னும் கேட்டால் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸ் அது கிட்டத்தட்ட ஒரு 85% வந்து அந்த ஹார்மோஸ் வழியாக தான் வந்து வருது. ஸோ இது நமக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை அழைத்து இந்த போரை நிறுத்த வேண்டும், மக்களுடைய பாதுகாப்பு, அதுக்கப்புறம் பொருளாதார சூழல், இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி இருக்கிறார். ஸோ இந்த பதிவோட இறுதியா இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உலக நாடுகள் அளவில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு பாரதூர விளைவுகளை இது ஏற்படுத்தக்கூடும். இதுக்கு நடுவில் அமெரிக்காவை பல்வேறு வகையில் அவங்கள வந்து அழுத்தக்கூடிய ஒரு வேலையை ஈரான் மிக தெளிவாக அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப ரீசெண்டாக வந்த சர்வேல ஈரான் மீது அமெரிக்கா எடுத்த நடவடிக்கையை அமெரிக்கர்கள் வரவேற்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27% தான் வரவேற்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி அமெரிக்காவுடைய அந்த நடவடிக்கை, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த நடவடிக்கையை அமெரிக்கர்களே வெறுக்கிறார்கள், அமெரிக்கர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது மிக நிச்சயமா தெரியுது. ஒசாமா பின் லாடனை வந்து வேட்டையாடினப்போ, கொலை செய்தப்போ இருந்த அதே மாதிரியான ஒரு எமோஷனல் பீக் அப்படிங்கிறது அமெரிக்கர்களுக்கு கமேனியை கொல்லும் போது இருந்துச்சா அப்படின்னா மிக நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது இது யாருக்கான போர், இது யார் நடத்தணும், அமெரிக்கா ஏன் நடத்துது அப்படிங்கிற கேள்வி அமெரிக்கர்களுக்குள்ளேயே இருக்கு. ரெண்டாவது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உள்நாட்டில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு. ரொம்ப ரீசெண்டா அவர் போட்ட டாரிஃப்கான உத்தரவை வந்து அங்க இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் வந்து குவாஷ் பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு அடி. ரெண்டாவது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், அதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தெரியும். அந்த மர்மங்கள் ஒரு நாளுக்கு நாள் அதுவும் மிகப்பெரிய ஒரு பூதமாக கிளம்பி கொண்டிருக்கிறது. நியூயார்க்லே வந்து டொனால்ட் ட்ரம்போடைய கட்சியால வந்து ஜெயிக்க முடியல. அதே மாதிரி ரிபப்ளிகன்ஸ் அந்த பார்ட்டியோடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டெமோக்ராட்ஸ் தான் வாரா இருக்கும், நாங்க அப்படி கிடையாது, நாங்க வந்து வேற ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்காக நம்மளுடைய அமெரிக்க பணத்தை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அந்த அடிப்படை ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ரிபப்ளிகன் ஸ்ட்ரக்சர், அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர், அதையே உடைச்சு ட்ரம்ப் பண்றது அப்படிங்கிறது கட்சிக்குள்ளும் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ மிகப்பெரிய அதிருப்தி வந்து உள்நாட்டு அளவில் மிகப்பெரிய அளவில் ட்ரம்ப்புக்கு எதிராக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த போரை வந்து ட்ரம்ப் வந்து தொடங்கியதற்கு 10 காரணங்களை மிக முக்கியமான காரணமாகவும் இதுவும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் மிக நிச்சயமாக இதன் விளைவு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா இருக்க போறதில்லை. கராச்சியில அமெரிக்காவுடைய எம்பசிக்குள்ள புகுந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. உலகம் முழுக்க ஷியா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. சென்னையிலும் வந்து போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு உச்சகட்ட குழப்பத்தை வந்து இது ஏற்படுத்தி இருக்கிறது. யாருக்கும் எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாத சூழல் தற்போது நீடித்து வருகிறது. இந்த போர் தற்போதைக்கு நிற்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கண்ணு கெட்டவரை வந்து